எனக்கு ஒரே படத்தில் ரஜினி, கமல், விஜய், அஜித், தனுஷ், சிம்பு எல்லாருமே வரணும். இவர் அப்பா, இவங்க அந்த சவுகார் ஜானகி வந்து ஒய்ஃபு, எஸ்பி ஜானகி ஜானகி மேடம் வாய்ஸில் ஒரு பாட்டு, இந்த மாதிரி ஒரு ஃபைட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு கமர்ஷியல் மசாலா படம் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா காலத்தில் படமே வந்துடும். படம் வந்துடும். இந்த படம் பிடிக்கல, வேறு படம் கொடுன்னு சொன்னால் வேறு படம் கொடுக்கும். ஏதோ என் வாழ்நாளில் இதெல்லாம் நடக்காமல் இருந்தால் நான் நடிப்பு சந்தோஷப்படுவேன். நடந்துடும் அடுத்த வருஷம். சூப்பர். அப்போ அந்த மாதிரி மாறிடுச்சு. பட் கிரியேட்டராக ஹவு டு யூ ஃபைட் இட்? ஃபைட் பண்ண வேண்டாம். அதுலேருந்து நம்ம எப்படி நம்ம பண்ணுறது? இப்போ நம்ம வந்து தபலா வாசிச்சுட்டு இருந்தோம், அந்த தபலாவை கீபோர்டில் வாசிக்க ஆரம்பித்தோம், வயலின் வாசிச்சுட்டு இருந்தோம் கீபோர்டில், ட்ரம்ஸு கீபோர்டில்ன்ற மாதிரி எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் மியூசிக்காக மாறிச்சு இல்லையா? இப்போ இதுதான் செனாரியோன்னு சொன்னால் இதில் எப்படி எக்ஸல் பண்ணுறது, இதில் எப்படி ப்ரொடக்டிவ், அதுக்குள்ளே தனித்தன்மையை காட்ட முடியுமான்றது தானே கேள்வி. காட்டிகிட்டு இருக்கிறாங்களே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மொசார்ட், பீதோவன் வந்த டைம்லேருந்து ரமன் சார் டைமில் வந்து எல்லாம் மாறிச்சு இல்லை? கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டர் அந்த கூட அதுலேருந்து ஒரு வேலை பண்ணார் இல்லையா? அது மாதிரி இத்தனை அவுட்புட் கொடுத்தாலும் இங்கே ஒன்று இருக்கும்.